திடீரென்று ஒன்றை ஆரம்பித்து திடீரென்று வந்துவிடலாம். கிறிஸ்தவன் என்ற அறிமுகத்தை மாற்றி வேற்று மதக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவை மறுதலித்து நாட்டை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் கிறிஸ்தவ மக்கள் நீங்கள் யாருக்காக ஜெபிப்பீர்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிஎம் அவர்களை அழைத்து என்னென்ன நன்மைகள் கிறிஸ்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். அப்படி கேட்டு என்ன யார் சபைக்குள்ளே வந்து கலாட்டா பண்ணுகிறார்கள், யார் இந்த தீமை செய்கிறார்கள், நாங்கள் மாவட்டம் வாரியாக போய் அதை நாங்கள் பார்க்கிறோம், அதை சொல்லுகிறோம், அந்த கூட்டத்திலேயே அதை சரி செய்கிறோம். கலெக்டர் மற்ற சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எல்லாருமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். நல்ல இது காரியம் என்னன்னு சொன்னால் நம்ம சிஎம் நமக்கு கொடுக்குற சப்போர்ட் தான். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் செயல்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள்லாம் போய் முதலமைச்சர் அவர்களை கேட்டோம், ஒன்றிய பாசிச வெறிபிடித்த பாரதிய ஜனதா ஆட்சி நம்முடைய மாநிலத்திற்கு பணம் தர்றதில்லைங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன தரணுமோ அது கூட தர்றதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு டைட்டாக இருக்குது, அது மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொன்னார். அதே போல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிராமப்புற பகுதியில் இருக்கவங்களுக்கு முதல்ல காலை உணவு திட்டம் வழங்கப்படும் என்று சொன்னார். நாங்கள் அதுக்கப்புறம் அப்படியே சரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டோம். இந்த நிதிநிலை அறிக்கையில் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மை தமிழ் வழி கல்வியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எப்படியெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் நம்மளை நேசிக்கிறார் என்று பாருங்கள். மிக புனரமைக்கப்பட வேண்டிய தேவாலயங்களுக்கு நீங்கள் பணம் தரணும் அப்படின்னு நாங்கள் கேட்கவே இல்லை, நம்ம கோரிக்கையே வைக்கல. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அதை சிந்தித்து அவர்களால் தேவாலயம் கட்டுவதற்கு கஷ்டப்படுகிறார்கள், தேவாலயத்தை புனரமைக்கிறதுக்கு கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தந்து பல்வேறு தேவாலயங்களுக்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கி தந்திருக்கிற ஒரே முதலமைச்சர். அது தமிழ்நாட்டை, அது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இந்த ஸ்கீம் இல்லை. இந்த ஸ்கீமை உருவாக்குனது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்.